வணக்கம் நண்பர்களே, விவேகம் விப்ளேஸ்லேருந்து டாக்டர் ஆனந்தராஜ். கடந்த காணொளியில் ஒளிச்சிதறல் அதை கண்டறிந்த ராமன் விளைவு என்ற சர் ராமனுடைய ராமன் விளைவை பற்றி அறிந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக ஒளிச்சிதறல் எவ்வாறு ஏற்படுகிறது, அதனுடைய வகை என்ன என்பதனை தற்போது பார்ப்போம். ஒளிச்சிதறல் என்பது ஒளி ஒரு ஊடகத்தின் மீது கடக்கும் பொழுது அந்த ஊடகத்திலுள்ள குறைபாடுகளினாலோ அல்லது அதில் உள்ள துகள்களினுடைய மாற்றத்தினாலோ அல்லது வேறொரு ஊடகத்தின் வழியாக ஒளி செல்லும் பொழுது ஒளியினுடைய அலைகள் எவ்வாறு திசை மாறுகின்றன என்பதனை கண்டறிந்ததே ஒளி சிதறல் என்று அழைக்கப்படுகிறது. உதாரணத்திற்கு, ஒளியினை நம்ம ஒரு ஊடகத்தின் பொழுது செலுத்தும் பொழுது நேர் திசையில் எதிரொலிக்கலாம், பக்கவாட்டில் எதிரொலிக்கலாம், வளைகோட்டில் எதிரொலிக்கலாம் என்று 3 வகைகளாக ஒளி சிதறல்களை குறிப்பிடுகின்றார். முதல் வகை ராலே ஒளி சிதறல் என்று அழைக்கப்படக்கூடிய நேருக்கு நேர் சமதள பகுதியில் ஒளியினை செலுத்தும் பொழுது எவ்வாறு சிதறடிக்கப்படுகிறது என்பதனை பற்றி விளக்குகின்றது. இரண்டாவது வகை மீச்சிதறல் என்பதனாகும். இந்த மீச்சிதறல் என்பது கோள வடிவ பொருளின் மீது ஒளி ஊடுருவும் பொழுது எவ்வாறு சிதறடிக்கப்படுகிறது. உதாரணத்திற்கு, உருண்டை பொருள்களின் மீதோ அல்லது கண்ணாடியின் மீதோ ஒளி ஊடுருவும் பொழுது எந்த பக்கத்தில் சிதறடிக்கப்படுகிறது என்பதனை பற்றி குறிப்பிடுவது மீ சிதறல் என்று பொருளாகும். மூன்றாவது வகை டிண்டால் ஒளி சிதறல். இது கூழ்மண் நிறையிலுள்ள கரைசல்களில் ஒளியினை செலுத்தும் பொழுது எவ்வாறு சிதறடிக்கப்படுகிறது. அதாவது நீரிலோ அல்லது கரைசல்களிலோ ஒளியினை செலுத்தும் பொழுது எந்த வகையில் சிதறடிக்கப்பட்டு ஒளி சென்றடைகின்றது என்பதனை குறிப்பிடுவது டிண்டால் ஒளி சிதறல் ஆகும். இந்த 3 வகையே ஒளி சிதறலில் மிகச்சிறந்த ஒளி சிதறலாகும். வரும் காணொளியில் இந்த ஒளி சிதறலால் ஏற்படக்கூடிய நிறப்பிரிகை அதனை கண்டறிந்தவர் யார் என்பதனை பற்றி அறிவோம். இந்த ஒளி சிதறல்களில் எந்த ஒளி அதிகமாக வேகமாக செல்கிறது என்றால் சிவப்பு நிற கதிர்கள் தான் வேகமாக செல்கின்றன. அதனால்தான் மருத்துவத்துறையிலும் மற்ற இயற்பியல் துறையிலும் வேகமாக செலுத்தக்கூடிய சிவப்பு நிற கதிர்களை பயன்படுத்துகின்றனர். இறுதியாக வரக்கூடிய கதிர் எது என்றால் ஊதா கதிராகன ஊதா கலர் மட்டுமே இறுதியில் சென்றடையும். அதனை பற்றி விரிவாக வரும் காணொளியில் காண்போம். நன்றி நண்பர்களே.